தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எம் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்ற இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன். அந்த லிங்கை பயன்படுத்தி உங்களுடைய மொபைலிலே இலகுவாக டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆரம்பத்தில் ஓபன் செய்தோம் சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இவ்வாறு தான் இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தோம் சொன்னால் டிசபிள் என்கின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. இது ஆரம்பத்தில் இன்னபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனை இன்னபிள் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷன்களும் இதில் ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நீங்கள் டிஃபால்ட்டாக ஏதாவது எட் பண்ண வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி சொன்னால் அனைத்து அப்ளிகேஷன்களையும் எட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் இதில் தந்திருக்கின்றார்கள். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் என்கின்ற இந்த ஆப்ஷன் எல்லாம் இதில் தந்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கொடுத்தும் நாம் இன்னபிள் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும். டிஃபால்ட்டாக நாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டை டிரெக்டாக எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் டைட்டில் என்கின்ற இந்த இடத்திலே ஏதாவது ஒரு டைட்டிலை கொடுத்துவிட்டு அதற்கு கீழே பார்த்துன்னு சொன்னால் வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தந்திருக்கின்றார்கள். அதனையும் கொடுத்து இன்னபிள் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும். அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரயோசனம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரே சமயத்தில் பல விண்டோக்களை ஓப்பன் செய்து பார்த்து கொள்ள முடியும். அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் அது போன்ற கால்குலேட்டர் எல்லாத்தையும் நாம் ஒரே டிஸ்பிளேயில் ஓப்பன் செய்து பார்த்துக் கொள்வதற்கு மிகவும் பிரயோசனமாக இந்த அப்ளிகேஷன் இருக்கின்றது. உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இப்போது ஃபேஸ்புக்கை ஓப்பன் செய்கின்றேன். இப்போது ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு யூடியூப்பை நாம் ஓப்பன் செய்வோம். இப்போது யூடியூப்பும் நமக்கு ஓப்பன் ஆகிவிட்டது. அதே போல் நீங்கள் எது வேணுமானாலும் இந்த மல்டிபிள் டிஸ்பிளேயின் மூலமாக உங்களுடைய மொபைலில் ஓப்பன் செய்து பாவித்துக் கொள்ள முடியும். யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ சோங்கையோ அல்லது ஏதாவது ஒன்றை நாம் பார்த்து கொண்டே நம்முடைய ஃபேஸ்புக்கையும் நாம் பார்த்து கொள்வதற்கான ஆப்ஷன் இதிலே தந்திருக்கின்றார்கள். இவ்வாறு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி சொன்னால் உங்களுடைய ஃபேஸ்புக் மிகவும் இலகுவாக உங்களுடைய மொபைலிலே பார்த்து கொள்ள முடியும். நாம் இந்த வீடியோவிலே பார்த்த விடயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமான விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.